இனிய தமிழ் அமுது நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். சாபமே வரமாகும் என்பது ஒரு சிலர் வாழ்க்கையிலே நிதர்சனமாக நடந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு ஏழை பையன், அவனுக்கு நன்றாக படிக்க வேண்டும் என்று, அதன் மூலமே அவனுடைய முன்னேற்றம் இருக்கும் என்றும் பலர் அவனுக்கு அறிவுரை கூறினார்கள். என்ன காரணமோ அது மட்டும் அவனுக்கு சரியாக வரவில்லை. எல்லா விஷயத்திலும் மிகுந்த திறமையுள்ளவனாக இருக்கக்கூடியவன், ஃபியூஸ் போனால் அந்த எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் போனால் அதை சரி செய்வது, சைக்கிளுக்கு ரிப்பேர் செய்வது, அந்த மோட்டர் பைக் டிவிஎஸ் போன்றவைகளெல்லாம் கூட ரிப்பேர் செய்வது போன்றவற்றெல்லாம் மிகுந்த திறமையுடையவனாக அவன் இருந்தான். ஆனால் என்னவோ பாடப்படிப்பிலே மட்டும் அவனுக்கு போதிய அளவு மதிப்பெண் கிடைக்கவில்லை. அவனுடைய ஐக்கியூ திறமை மற்றவற்றை எல்லாம் யாரும் குறைவாக மதிப்பிட முடியாது. ஆனால் அவனுக்கு அந்த ஏற்படுகின்ற அந்த குறைபாடு, ஏன் அவனுக்கு கணக்கு வரவில்லை, ஏன் அவனுக்கு சயின்ஸ் வரவில்லை, ஏன் ஆங்கிலத்திலே அவன் போதிய அளவு வாங்கவில்லை என்றெல்லாம் யாராலும் காரணம் சொல்ல முடியாது. ஆனால் அவனுக்கு அது வரவில்லை. இந்த சூழ்நிலை இருக்கிற பொழுது அவன் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவன். நல்ல தெய்வ பக்தியோடு இறைவனிடத்தில் அவன் விரும்பி வேண்டிக் கொண்டிருந்தான். அவன் இருக்கின்ற அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் கூலி வேலை செய்தவர்கள். எனவே அவர்களாலும் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒரு டியூஷன் வைக்கவோ மற்றவோ செய்ய முடியாத சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை. ஆகினாலே அவர்களும் ஏன் இந்த பையன் படிப்பு வரவில்லை, மற்றவர்களெல்லாம் நன்றாக படிக்கிறார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே அவன் அந்த 11ஆம் வகுப்பு என்ற அந்த காலத்திலே, அது ஹைஸ்கூலில் கடைசி நிலை படிப்பு. இப்பொழுதெல்லாம் 12வது என்பது அப்பொழுது பியூசி என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். 11ஆம் வகுப்பு எஸ்எல்சி, அது செகண்டரி ஸ்கூல், அதுதான் இறுதி வகுப்பு. அந்த மாதிரியான வகுப்பிலே அவன் இருந்தால் மறுபடியும் கல்லூரி செல்ல முடியும். அதுக்கெல்லாம் உதவுவதற்கு பல பேர் தயாராக இருந்தார். ஆனால் அவனாலே அதை வெற்றி பெற்று அதன் மேலே கல்லூரி செல்வக்கூடிய சூழ்நிலை ஏற்படவில்லை. அதனாலே அவன் மிகுந்த மனம் நொந்து போனான். இறைவனிடத்திலும் சென்று அதற்கு காரணங்களாக கேட்டு அழுதான். அதுக்கு எந்த விடையும் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் உள்ளூரில் ஒரு வங்கி ஒன்று இருந்தது. அந்த வங்கியினுடைய மேலாளருக்கு இவன் மேல் மிகுந்த பிரியம் உண்டு. அவர் சொல்லுகிற வேலையெல்லாம் அவன் செய்து கொண்டு வருவான். அந்த நேரத்திலே தான் அங்கே ஒரு போஸ்ட் ஒன்று வந்தது. கிளாஸ் 4 என்று, ஏறத்தாழ அட்டெண்டர் என்று சொல்லலாம், பியூன் என்று சொல்லலாம், அந்த அளவுக்கான நிலை. அந்த நிலையிலே ஒரு வேக்கன்சி வந்தது. அந்த பேங்க் மேனேஜர் அழைத்தார். அவனை அழைத்தார். தம்பிங்க வா என்று, உனக்கும் ஒரு நேரம் வந்திருக்கிறது, கவலைப்படாதே, நீ இதற்காக விண்ணப்பித்துக்கொள், நான் உனக்காக மேலிடத்திலே பேசுகிறேன் என்று சொன்னார். அவன் அதே மாதிரி அந்த கிளாஸ் 4 வேலைக்கு அந்த வங்கியிலே அவன் ஒரு அப்ளிகேஷன் போட்டான். அந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கு பின்னாலே அவனுக்கு ஒரு நேரடி இன்டர்வியூ வருது. அதிலே அவன் கலந்து கொண்டான். கலந்து கொண்டு அவர் கேட்ட கேள்விகள்லாம் மிக சிறப்பாக பதில் சொன்னான். நல்ல முறையில் ரிட்டன் டெஸ்ட்டும் எழுதினான். அவனுக்கு இதை எல்லாம் மேலே அனுப்பி வைத்தார்கள். அதாவது தகுந்த பரிந்துரையின் பேரிலே அந்த மேனேஜர் அவர்கள் அவனுக்கு நல்ல முறையில் அவனுக்கு பரிந்துரை செய்து அனுப்பியதன் காரணமாக அவனுக்கு அந்த வேலை கிடைத்தது. அவன் அந்த வேலையோடு நிற்கவில்லை. அந்த வங்கி மேலாளர் என்ன செய்தார் என்றால், தான் மாற்றலாகி போனாலும் கூட அங்கே இருப்பவர்களிடம் தகுந்த முறையில் சொல்லி அவனை வங்கி வேலையிலே அவனை நல்ல முறையில் தேர்ச்சி பெற செய்தார். பின்னாலே அவன் அந்த குறிப்பிட்ட காலம் சென்றதுக்கு பின்னால், ஒரு 5 வருடங்கள் சென்றதுக்கு பின்னாலே அவன் மேல் அதை ப்ரமோஷனுக்காக பரீட்சை எழுதினான். பரீட்சை எழுதிய நிலையை தேர்ச்சி பெற்று அவன் உடனே ஒரு கிளர்க்காக மாறினான். கிளர்க்காக மாறியவன், அட்டெண்டராக இருந்தவன் கிளர்க்காக மாறியவன் நல்ல முறையில் அந்த துறையிலே பயிற்சி பெற்று நல்ல முறையில் அவன் வேலை செய்தான். வேலை செய்து இன்றைக்கு பார்ப்பேயானால் ஒரு வங்கியினுடைய மேலாளராக அவன் இருக்கிறான். அதை வைத்து இன்றைக்கு பார்க்கிறபோது நமக்கு தெரிகிறது, அவனுடைய அந்த ஒரு கடமைப்பாடும் அதிலே ஒரு ஈடுபாடும் அவனுக்கு இருந்த காரணத்தினாலே காலம் கழிந்து வந்தது. எனவே மேலும் மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. இன்றைக்கு வங்கியின் மேலாளராக அவன் உயர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நம்மெல்லாம் சொல்வார்கள், அதாவது எந்த முயற்சியும் வெற்றியை தரும் என்று சொல்வார்கள். அந்த முறையிலே அந்த முயற்சி அவனுக்கு வெற்றியை தந்திருக்கிறது. எனவே எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு குறையாக இருந்தால் அந்த குறையையும் நிறைவு செய்து வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதுதான்
முயற்சி திருவினையாக்கும் என்பார்கள். அதேபோல் எதையும் வந்தவுடனே அந்த அளவிலேயே அவன் அதிலே தோய்ந்து விடாமல், அந்த நிலையில் நின்று விடாமல் அவன் பயணத்தின் காரணமாக வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார். எனவே இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது, சொல்லுவார்கள் திருக்குறளில் ஒரு வார்த்தை, தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று. எனவே இந்த மெய்வருத்த கூலி இருக்கிறது. அவனுக்கு அதை எஸ்எல்சி பாஸ் செய்ய முடியவில்லையே என்ற குறை இருந்த காரணத்திலே அதையே அந்த வங்கி மேலாளர் நிறையாக மாற்றி அவனுக்கு கொடுத்தார். அது அவனுக்கு சாபமே அவனுக்கு வரமாக மாறியது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, வணக்கம்.